வணக்கம். பரஞ்சுடர் ஞானத்தில் அண்ணாமலையாரை வணங்கி இன்றைக்கு ஆசைகள் கூடாது என்கிறார்களே, அது ஏன் என்பதை பற்றி அனுபவபூர்வமான சில உண்மைகளை பார்க்கலாம். ஆசைப்படக்கூடாது என்றால் தேவை வேறு, ஆசை வேறு. தேவைகளை வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை, ஆசைகள் தான் கூடாது என்றார். ஏனென்றால் தேவைகள் நமக்கு தேவையான, இப்ப மரம் இருக்கு, செடி இருக்கு, அதுகளுக்கு தண்ணி வேணும், அதுதான் அது தேவை. பசிக்குது, உணவு தேவை. ஆசைகள் என்றதை விட்டு அங்கே ஆபத்துட்டு வந்து இது இயல்பு, வரலாற்று உண்மை. மனித வரலாற்று காலத்திலிருந்து கண்டறியப்பட்டுள்ள உண்மை. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து நபிகளாக எல்லோரும் சொல்லி வைக்கிறோம். இந்து மதத்தினுடைய மதகுருமார்கள் எல்லோருமே சொல்லி வந்திருக்கிறார், வள்ளுவர் உட்பட. ஆசைகள் ஏன் கூடாது? ஏனென்றால் அந்த ஆசை என்பது எதிர்பார்ப்புடையது. எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்துக்குரிய. பாருங்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றம். அடுத்தடுத்து வருவார். தமிழ்லேயே சில நுட்பங்கள் இருக்கிறது. ஆசை என்பது எதிர்பார்ப்புடையது, எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்துக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஏமாற்றம் என்றால் பரவாயில்லை, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் எதிர்பார்த்ததை விட மோசமான ஒன்று கிடைத்து விட்டால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஆசைப்பட்டு கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு வேதனை. ஆசைப்பட்டதுக்கு நேர்மாறானதாக ஏதாவது கிடைத்து விட்டால் அது பெரும் துன்பமாகிவிடும். தொழில் ஆரம்பிக்கிறாங்க, வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க, ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது போட்ட முதல் போனால் பரவாயில்ல, அது கடனாகி போச்சு. என்ன பண்ணுவீங்க? நிறைய கடனை, தொழில் நம்பி கடனை வாங்கிறது, கடனாகி போய்விட்டால் எதிர்பார்ப்பு ஏமாற்றம். தொழில் நல்லா வளரும் கடனை வாங்குறது ஏமாற்றம். சின்ன உதாரணத்திலும் சொல்றேன், பிறர் தயவை எதிர்பார்க்கக்கூடாது. ஆசை கூடாது என்பதிலே என்ன இருக்கிறது என்ற பல விஷயங்கள் இருக்கிறது. பிறர் தயவை எதிர்பார்க்கக்கூடாது, பிறரை நாடக்கூடாது, பிறர் உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனா ஆசை என்ன பண்ணுவோம்னா, பிறரை எதிர்பார்க்க செய்யும், பிறரை நாடச் செய்யும், பிறர் பின்னால் செல்ல செய்யும், பலரை பயன்படுத்திக் கொள்ள செய்யும். இப்படி எல்லாம் ஆசை கொண்டு போகும். அது எதிர்பார்ப்போடு போகும், அங்கு ஏமாற்றத்தை கொடுத்து. ஆசை நான் நேற்று நேரடியாக பார்த்த ஒரு சம்பவத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளவில்லை. யோகா வகுப்புக்கு நான் கிளாஸுக்கு போயிட்டு 2 வீலர்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னால ஒருத்தர் லிப்ட் கேட்கிறாரு, ஒரு பைக் நிற்பார். லிப்ட் கேட்கறது ரொம்ப சர்வசாதாரண ஆகிப்போச்சு. ரொம்ப உரிமையோட கை நட்டுறது, கூச்சப்படாமல் நீட்டுறாங்க. அவன் நிப்பாட்டா ஏறிட்டு அங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட போறாங்க. அவசரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதில் தப்பில்லை. ரொம்ப எமர்ஜென்சி, இந்த ஆபத்தான நேரத்தில் வந்து இந்த ஆபத்தை சொல்லி என்னை அங்கே கொண்டு அவங்க கொடுங்கன்னா எங்கிட்டே சில பேர் கேட்பாங்க. ஆபத்தான சூழல் சொல்லி நான் கொண்டு அங்கே விட்டுருவேன். ஆனால் ஆபத்து என்று இல்லாத விலையில் தங்களுடைய தேவைக்காக தாங்கள் சீக்கிரமா போகலாம் எதிர்பார்ப்போடு சில ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள செல்லும் பொழுது அது சிக்கலை உண்டாக்கும். என் முன்னால் ஒரு பைக் போயிட்டு இருக்கு, ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த பைக்ல லிஃப்ட் கேட்குறாரு. ஒரு கையை மறைச்சு லிஃப்ட் விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஏற்றிக்கிறார். கண்ணு போயிட்டே இருக்காங்க. அந்த பைக் ஓட்டுறவர் ரொம்ப ரஃபா ஓட்டுறாங்க, கொஞ்சம் விஷக்கார் பைக் வேகமா ஓட்டுறாரு. அதுல லிஃப்ட் கேட்டு ஏறிட்டார். அந்த பைக் போயிட்டு இருக்கு. அந்த வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு பிரிட்ஜு, துரைசுவாமி பெரிய ஃபேமஸான ஒரு பாலம், தியாகராய நகருக்கும் மேற்கு மாம்பலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாலம். அன்றைக்கு மேலே ரயில் போகும், கீழே பாலம். அதுல ஒரு லிஃப்ட் கேட்டவர் பின்னாடி கொஞ்சம் எப்படின்னா போயிட்டு இருக்காரு. இந்த கார் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கார் நான் ஓட்ட லெஃப்ட்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு, பாலத்துக்குள்ளே பிளாட்ஃபார்ம். கார் போயிட்டு இருக்கு. இந்த காருக்குள்ள சின்ன கேப் இருக்கு. நான் போக மாட்டேன், அந்த மாதிரி கேப் போக மாட்டேன். காரை பின்னாலே ஃபாலோ பண்ணி போவேன், வெயிட் பண்ணிட்டு போவேன். ஆனா இந்த லிஃப்ட் ஏற்றி போறாரு இல்லையா, அவரு இந்த காருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் உள்ள போறாரு, தூந்துட்டாரு. உள்ள கேப்பே இல்லை. கார் 2 வீலர் போய் கார் ஒதுக்கினவரு அந்த லிஃப்ட் கேட்டு உட்கார்ந்தாரு இல்லையா, அவருடைய கால் அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல உரசிச்சு. கஷ்டமா போச்சு. என்ன பண்ண முடியும்? அங்க நிற்கவும் முடியாது. அது ஏன்டா ஏறணும், கால் மாட்டிக்கிடுச்சு. அப்படியே போறான் அவன். லிஃப்ட் கேட்ட உள்ள பூந்து அவன் காலை எப்படி வச்சுட்டு போறான்.
இவர் வெளில உட்கார தெரியாம உட்காந்துட்டு அதுல மாட்டிட்டார். ஏன்டா அதுல வந்தோம்னு தேவையாது விட்டு கேட்கறது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. விட்டு கூப்பிட்டு போறவர் தான் அங்க பெரிய விஷயம். நல்லபடியா கூட சேர்ப்பாரா என்று தெரியும். எனவே இப்ப நேற்று அந்த லிப்ட் ஏறி போனவருக்கு கால் காயம், அவர் வேலையெல்லாம் கெட்டு போச்சு. ஏன்டா விட்டு ஏறணும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஏனென்றால் ஆசை, எதிர்பார்ப்பு அந்த ஏமாற்றத்தோட போகவில்லை, அவருக்கு காயத்தை கொடுத்திருக்கிறது. ஆசை எப்படி விளைவுகளை ஏற்படுத்துவது என்பது இந்த சின்ன உதாரணத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறது என்று இந்த பரஞ்சுடர் ஞானத்தின் மூலமாக கூறி விடைபெறுகிறேன். அன்பன் கே.எஸ். இளவன். நன்றி.